இங்க காட்டுக்குள்ள இருக்க ஒரு கோயிலுக்கு ஒரு ஆடை கெடா வெட்டலான்னு வந்திருப்பாங்க. அப்ப அந்த ஆடோட தலையை வெட்டலான்னு போகும்போது பார்த்தா அந்த ஆடு தலையாட்டாது. சோ அதனால இப்ப பூசாரியுமே அந்த ஆட்டோட தலையில தண்ணி தெளிப்பாரு. இப்பயாச்சும் அந்த ஆடு தலையாட்ட விட்டலான்னு பாப்பாங்க. ஆனா அந்த ஆடு தலையாட்டாது. அத பார்த்து அந்த ஆடை சுத்தி இருந்த எல்லாருமே ரொம்ப சோர்ந்து போய் அங்கேயே உட்காந்துடுறாங்க. பூசாரியுமே எப்படியோ அந்த ஆடை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப பூஜை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அங்க இருக்க ட்ரம்ஸையுமே அடிக்க சொல்லிட்டு அந்த ஆடை வெட்டலான்னு பாப்பாங்க. ஆனா மறுபடியுமே அந்த ஆடு தலையாட்டாம ரொம்ப நார்மலா நின்றுட்டு இருக்கும். அதை பார்த்து நாங்க இருக்க எல்லாத்துக்குமே தலையே சுத்த ஆரம்பிச்சிருது. சோ இப்ப பூசாரி ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்த்த குடத்தை எடுத்துட்டு போய் ஆத்தோட நடுப்பகுதியில இருக்க தண்ணி எடுத்துட்டு வருவாரு. இப்ப அந்த தண்ணி அந்த ஆடோட தலையில தெளிச்சு வெட்டலான்னு பார்த்தா அந்த ஆடு தலையாட்டாது. அதை பார்த்தோன்னா அந்த கும்பல்ல இருக்க ஒருத்தன் படுத்து தூங்கவே ஆரம்பிச்சிடறான். ஒருவேளை இந்த தண்ணி தெளிச்சனாலதான் அந்த ஆடு தலையாட்டலையோ அப்படின்னு செக் பண்ணி பாக்குறதுக்காக ஒரு கோழியை கொண்டு வந்து அந்த கோழியோட தலையில தண்ணி தெளிப்பாங்க. பார்த்தா அந்த கோழி தலையாட்டிரும். இப்ப தண்ணி மேல எந்த பிரச்சனையும் இல்ல தெரிஞ்ச உடனே மறுபடியும் அந்த ஆடை கொண்டு வந்து அந்த ஆடு தலையில தண்ணி தெளிப்பாங்க. இப்ப அந்த ஆடு தலையாட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல யூரினே போயிருது. அதை பார்த்தோம் நாங்க இருக்கிறதுக்குமே ரொம்ப பல்பாயி போயிருது. இவனுங்க அந்த ஆடை ஃப்ரை பண்ணுவானுங்கன்னு பார்த்தா அந்த ஆடு இவனுங்களை ஃப்ரை பண்ணிருச்சு.